ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகுல திலக மன்னர் பிரான் திவ்ய சமூகத்திற்கு மந்திரி ஜெயசீலர் தாழ்பணிந்து வரையும் விண்ணப்பம். மகாராணியாரின் பிரசவ காலம் நெருங்கிவிட்டவன அந்தப்புற செவிலிகள் அறிவித்ததை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வரவும். இந்நாட்டின் எதிர்கால வாரிசு பிறக்கப் போகும். நாட்டின் எதிர்கால நாட்டின் எதிர்காலவார். பிரபு, என்ன நான் சொன்ன ஏற்பாடுகள் அனைத்தும் கவனமாக செய்திருக்கிறாயா? ஆம் பிரபு, எல்லாம் சித்தமாய் இருக்கிறது. போதாது, காரியம் முடியும் வரை கண்ணிமை மூடக்கூடாது. உத்தரவு பிரபு. நம் காரியங்களுக்கெல்லாம் இதுதான் சிறந்த பாதை. இதையே உபயோகப்படுத்து. போ. அமைச்சர் அவர்களே, வேட்டைக்கு போயிருக்கும் மன்னருக்கு நாட்டின் வாரிசு பிறக்கப் போகும் செய்தியை அனுப்பிவிட்டீர்களா? திட்டப்படி மன்னர் இன்று திரும்ப வேண்டிய நாள். இருப்பினும் முன்கூட்டியே இதை அனுப்பியிருக்கிறேன். யார் கண்ணிலும் படாமல் ஜாக்கிரதையாக கொண்டு வந்தாயா? ஆம் பிரபு. எங்கே அவன்? தயாராக இருக்கிறான். இது இறந்த குழந்தைதானே? ஆமாங்க. அங்கேயே இரு. ஜாக்கிரதை. நாடகத்தின் கடைசி கட்டம். நடிப்பு நம்ப தகுந்ததா இருக்க வேண்டும். போ. சோமு, இதை கொண்டு போய் கொல்லும் இடத்திலேயே குழி தோண்டி புதைத்து விடு. உன்னை குபேரனாக்குகிறேன். போ உடனே. ஆகட்டும். குழந்தை திறந்து விட்டது. நீங்கள் சென்று அரண்மனையில் உள்ள எல்லோருக்கும் இச்சுவ செய்தியை தெரிவியுங்கள்.
என்ன குழந்தை? ஆனா பெண்ணா? ஆண்தான், இரட்டை குழந்தைகள். ஆஹா. ஆனால் என்ன ஆனால்? ஒரு குழந்தை இரண்டே பிறந்தது பிரபு. உண்மையாகவா? பிரத்யட்சமாக காணும் போது இதில் சந்தேகத்திற்கு இடமேது. ஒரு குழந்தையாவது உயிரோடு இருக்கிறதே. அது நாட்டின் பாக்கியம். ஆமா. இளவரசர் பிறந்த செய்தியை உடனே நாடெங்கும் பறைசாற்றுங்கள். ஆலய மணிகள் முழங்கட்டும். வேட்டையிலிருந்து மன்னர் திரும்பிவிட்டார். மிக்க மகிழ்ச்சி. வரவேண்டும் வரவேண்டும். புலந்தடைக்க கோவகன் பிறந்து விட்டால் பெரும் மகிழ்ச்சி. அமைச்சரே, எங்கே என் செல்வன்? என் குறை தீர்ந்தது அமைச்சரே. இது மன்னருக்கு பிறந்தது 2 குழந்தைகள். அப்படியா? அதில் ஒன்று இறந்தே பிறந்தது. வருத்தம் வேண்டாம் மன்னவா. இக்குழந்தையின் ஆயுளையும் அச்செல்வம் பெற்று சிரஞ்சீவியாக வாழ்வான். உங்கள் வாக்கு பலிக்கட்டும். பொன்னி, சீக்கிரமா கதவு சாத்து பொன்னி. வா. என்னங்க, ஏன் இந்த பதட்டம்? பொன்னி, இந்த குழந்தை எப்படி? ஏது இந்த குழந்தை? ரொம்ப அழகா இருக்கே. இந்த பச்சை குழந்தையை கொண்டுட்டு வர சொல்லி அந்த கொலகார பசங்க என்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா இதை காப்பாற்ற வேண்டிய கடமை இனிமே நம்முடையது பொன்னி. ஆமா, குழந்தை யாரோடது? இதெல்லாம் பின்னால விவரமா சொல்றேன். இப்ப நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேளு. விடியறதுக்குள்ள இந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு இந்த நாட்டு எல்லையில இருக்க முல்லைக்காட்டுக்கு போயிடு. நான் அங்க வந்து சந்திக்கிறேன். சரி. பொன்னி, என்ன? முக்கியமா அந்த சுப்பாயின் கண்ணில் அகப்படக்கூடாது, தெரியுமா? சரி. ஜாக்கிரதை பொன்னி. சரிங்க. என்ன சோமு, காரியத்தை முடித்து விட்டாயா? எல்லாம் முடித்து விட்டுங்க. இந்த பெற்றுக்கொள். அந்த ரகசியங்களை அறிந்தவன். நீங்களா? பொன்னி, குழந்தை எங்க? அது வருதுங்க. சீக்கிரமா போ. முத்தே பவழமே முக்கனியே சக்கரையே கொத்து மறுகொழுந்தே கோமளமே கண்வளரா ஆள பிறந்த என் கண்மணியே
ஆள பிறந்த என் கண்மணியே எந்த நாசையை கேளடா விண்மணியே ஆள பிறந்த என் கண்மணியே எந்த நாசையை கேளடா விண்மணியே ஆள பிறந்த என் கண்மணியே நாளொரு மேனியு நீ வளர்ந்தே நாளொரு மேனியு நீ வளர்ந்தே கலை ஞானத்தில் தேர்ந்திட வேண்டுமடா நாளொரு மேனியு நீ வளர்ந்தே கலை ஞானத்தில் தேர்ந்திட வேண்டுமடா சீலம் மிகுந்தே என்னாலும் சீலம் மிகுந்தே என்னாலும் சிந்தையில் நிலை பெற வேண்டுமடா மக்கள் சிந்தையில் நிலை பெற வேண்டுமடா ஆள பிறந்த என் கண்மணியே எந்த நாசையை கேளடா விண்மணியே ஆள பிறந்த என் கண்மணியே ஏழையின் வீட்டுக்கு வந்தவனே ஏழையின் வீட்டுக்கு வந்தவனே இணை இல்லாத ஆனந்தம் தந்தவனே ஏழையின் வீட்டுக்கு வந்தவனே இணை இல்லாத ஆனந்தம் தந்தவனே வாழை கூறுத்தன நீ வளர்ந்த வாழை கூறுத்தன நீ வளர்ந்த ஒரு வல்லவனாகிட வேண்டுமடா ஒரு வல்லவனாகிட வேண்டுமடா வாழ பிறந்த என் கண்மணியே சொல்லும் வார்த்தையை கேளடா பொன்மணியே வாழ பிறந்த என் கண்மணியே